ஆபாச நிதியை புரட்சியாளராக மாத்துறதுக்கு திமுக ஐடி செயல்பட்டு கைது செய்யப்பட்டார். என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். வடிவேல் படத்துல என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்கன்னு நிறைய கூட்டம். பெண்களை அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார்ந்தது. போலீஸும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் டாய்லெட் போயிட்டு இருக்காரு. இந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க, இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, என்ன இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்க திமுக வச்சிருக்காங்களா, எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. இதுதான் தமிழக வெற்றித்துடைய முதல் கொள்கை. இந்த மாதிரி கேரக்டருக்கு, இந்த ஆபாச நிதிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்களுடைய தலைவர், தமிழக மக்களால் சிங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை உருவாக்கி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பொதுச் செயலாளரும் சரி, நாங்களும் ஜஸ்ட் கண்ணு காமிச்ச ஒட்டுமொத்த ஜென்சி ரோட்ல இறங்கினா மகனை ஒருத்தனை வீட்டு இருக்க மாட்டீங்க. நாளைக்கு வந்து உக்காரட்டும், அவர் எந்திரிச்சு பேசுறதுக்குள்ள என்ன வேணா பேசட்டுமே. ஏன்னா 30 வருஷம் ஆட்சி, 50 வருஷம் கழிச்சு எல்லா தப்பையும் அவங்க தான் பண்ணிருக்காங்க. உதயநிதி அவர்கள் மெரினா பீச்ல என்ன 50 நாள் உண்ணாவிரந்து செத்து போறமே ஆக்சிஜன் ஏத்திட்டு வந்தாரா? இந்த கிரவுண்ட்ல ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பாத்துப்பீங்க, ஃபவுல் அடிச்சா ஆட்டத்தொட்டே போயிடுவாங்க. ஆல்ரெடி உங்க அப்பா தவறு செஞ்சாரு, ஆட்டத்தை விட்டு போயிட்டார். அடுத்தது அவர் புள்ள ஃபவுல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆட்டத்தை விட்டு போறாங்க. நம்ம இறங்கி ஆட போறோம். தனியா நின்னே 35%, கூட்டணி வேற வந்துட்டாங்க 20%. குறைந்தபட்சம் தலைவர் பிரச்சாரம் பண்ண 65% ஜெயிக்க போறோம். 5 நிமிஷம் போதும். சேப்பாக்க ஜெயிச்சதுக்கு காரணம் ஐஎம்மும் காங்கிரஸும். அதையும் சொல்லிடுறேன். இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஓட்டு அதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சேப்பாக்கத்தில் நிக்க சொல்லுங்க. திருவாரூர்ல நிக்க முடியாது. அண்ணன் போயிட்டாரு, காங்கிரஸ்ல இருந்து அண்ணனை போட்டாச்சு, இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு. 234 தொகுதியில அவங்களுக்கு சிந்திச்சு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் வந்தா எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அப்ப ஒன்லி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம் தான். பொய்யா பேசு, புரட்சி, கொள்கை, இந்த கதையெல்லாம் விட்டுட்டே இருப்பாங்க. மக்களுக்கு இவங்களுடைய மொழியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. எழுதி வச்சுக்கோ, இவங்க பேசுறதே மக்களுக்கு புரியல, விலகி நின்ட்டாங்க. இந்த கைதுக்கு அப்புறம் ஆபாச நிதியை புரட்சியாளராக மாத்துறதுக்கு திமுக ஐடி செயல்பட்டு கைது செய்யப்பட்டார். 8 மணிக்கு போலீஸ் போறாங்க. தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டை விட்டு ரூம் விட்டு 8:15 வந்திருக்காரு. இப்ப என் வீட்டுக்கும் போலீஸ் வந்தாங்க. சார் நான் வீட்லயே தான் இருக்கேன், என்ன விடுங்க. ஒரு நேரத்தில் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க, விஜய் அவர்களை கைது செய்ய போறோம், எஃப்ஐஆர் போட போறாங்க. 3ஆவது நாள் சொன்னார், நீங்க என் ஆளெல்லாம் டச் பண்ணாதீங்க, நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், எனி டைம் வாங்க. அந்த நேரம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட் திரும்பி நிக்குது. நான் வீட்டில் தான், கேமரா பார்த்து சொன்னார் முதலமைச்சர் பார்த்து. 8 மணி காவல்துறை காலைல போயிருக்கு. போன உடனே 8:15 வெளியே வந்துட்டு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். இது நமக்கு தேவைதான், இது ஒரு அடிப்படை கடமை. 8:15 போனவரு 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். காலமும் நேரமும் எப்படி 24 மணி நேரத்துல உன்னுடைய ஆணவத்தை அடக்குது பாத்தீங்களா? என்ன தெரியுமா? அதாவது இது சிறை செல்வது நம்மளுடைய நோக்கம் இல்ல. அது உயர் நீதிமன்றத்திலேயே முதலமைச்சருடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டார். நம்மளுடைய கவர்மெண்ட் அட்வொகேட் சொல்லிட்டாரு, அவரை நாங்க சிறை செய்தெல்லாம் நாங்க கைது செய்யல, விசாரணைக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறோம். என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. சிறை செய்து உங்களை தள்ளுற அளவுக்கு தேவையில்லாம நம்ம ஜெயில வேற செலவு பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. வடிவேல் படத்துல என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்கன்னு நிறைய கூட்டம். திமுக இன்னைக்கு எல்லா தெருவிலும் அப்படிதான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் பாருங்க, உதயநிதிக்காக வேன்ல ஏறனமே தெரியல, வரும்போதே போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்லாம் போட்டுட்டு கரெக்டா வண்டியில கொடியை பிடிச்சிட்டு நானும் ஜெயிலுக்கு போறேன்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஐடிவிங்க. திமுக உணர்வற்ற திமுக. இன்னைக்கு கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் உணர்வே கிடையாது. சும்மா போலியா உருவாக்குறது, இதெல்லாம் காசு கொடுத்து தெரியும் கூட்டிட்டு வர்றது. 8:15 10:15 வரைக்கும். அதாவது நேத்து ஒரு பெண்களை அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார்ந்தது. போலீஸும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் டாய்லெட் போயிட்டு இருக்காரு. தைரியமா வந்தாரு, என்ன பண்ணிருக்கணும்? 8:15 வாங்க போலாம், விசாரணை தானே போலாமே, இன்னும் இருக்கு. நீங்க தான் தப்பே பண்ணலையே. உங்களுடைய மொழி அடிப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒண்ணுமே தப்பே பண்ணலையே. அதாவது மனிதரா இருக்கவர்கள் நம்ம தவறு செஞ்சுட்டா, ஆமா அந்த நேரத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகச்சிறந்த தலைவர்கள் மேடம் ஜெயலலிதாவே, ஆமா தவறு நடந்துருச்சு விட்டுருங்க. ஆனா வெளியே சிரிச்சிட்டு நான் எந்த தவறும் செய்யலன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் ஆணவத்துடைய உச்ச கொடுமை. நம்ம சட்டப்படி கோர்ட்ல அவரை சிறை செல்லணும் பண்ணல, நியாயப்படி பெண்கள் முன்பு யாரு தவறு செய்தாலும் கைது செய்யப்படாலும் பெண்களுக்காக எங்க தலைவர் குரல் கொடுத்தார். இதுதான் எங்களுடைய தலைவர், யாரா இருந்தாலும் சரி. இந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க,
இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, என்ன இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்க திமுக வச்சிருக்காங்களா, எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. இதுதான் தமிழக வெற்றித்துடைய முதல் கொள்கை. ஊழல ஒழிச்ச மாதிரி பெண்களை அருவருப்பா பேசக்கூடிய கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்கணும். அதுதான் எங்களோட தலைவர். இவ்வளவுதான் சிந்தனை. அது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, இதுதான் முதல் கொள்கை. பெண்களுக்கான பாதுகாப்பையும் பெண்களுக்கான செக்யூரிட்டியும், அவங்க தைரியமாக வெளியே வந்து பணி செய்யக்கூடிய எந்த ப்ரொஃபஷனல், பொலிட்டிக்கலா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், எந்த ப்ரொஃபஷனல் தைரியமா வெளியே வரணும். அப்படி இருந்தா, அப்படி அது அவங்களுக்கு யாரெல்லாம் முடக்க பாக்குறாங்களோ அவங்க கைது செய்யப்படும். அப்ப இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். அதுக்குதான் வந்து இந்த கைது. அதுலயும் விசாரணை. ஏன் விசாரணை பண்ணக்கூடாதா? இன்னும் மன்னராட்சியா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2026 மே 10 முடிஞ்சு போச்சு. மன்னராட்சி தூக்கி எரிஞ்சாச்சு. இங்க எல்லோரும் தவறு செய்தால் போலீஸ் கூப்பிட்டா விசாரணைக்கு போய் தான் ஆகணும். கூப்பிட்டா 10 மணிக்கு கூப்பிட்டாங்க, எல்லா அட்வொகேட்ஸ் வந்துட்டாங்களாம். பெரிய பெரிய 100 அட்வொகேட் உட்கார வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு நான் போறேன். அதே 8 காலுக்கே போக வேண்டியது தைரியமா இருந்தா. அப்ப போன பிறகு போலீஸ் ஒரு 1 hour 2 hour என்கொயரி பண்ண போறாங்க. ஏங்க பேசுனீங்க? அவருக்கு கொஞ்சம் மறதி நோய், நான் பேசவே இல்லைங்க நேத்து அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவோம் சப்ஜெக்ட். ஆனால் தமிழக பெண்களுக்கு எங்களுடைய தலைவர் ஒரு உறுதியும் நம்பிக்கையும் முதல் முறையா கொடுத்திருக்கிறார். தவறு செய்தா நான் யாரா இருந்தாலும் கைது பண்ணுவேன். அதுக்கான கான்சிக்வன்ஸ் பத்தி கவலைப்பட மாட்டேன். எதிர்க்கட்சி தலைவரா நீ நைட் என்கொயரி முடியும், காலை சட்டசபைக்கு வாங்க, என்ன வேணா கேள்வி கேளுங்க, நாங்க இருக்கிறோம், எழுதி வச்சுக்குவாங்க. அண்ணா பொதுச்செயலாளர் அண்ணா தலைவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருங்க, இன்னுமேட்டு உதயநிதி அவர்கள தலைவர் இருந்து பதில் சொல்ல வேணாம். நான் இருக்கேன், அண்ணன் விஸ்வநாத அண்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நம்ம பதில் சொல்லிக்கிறோம். தலைவர் போய் நேரா அவருடைய ஆட்சி பணியை அவர் பாட்டிக்கு செய்யட்டும், பதிலே சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு, இந்த ஆபாச நீதிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் தமிழக மக்களால் சிங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை உருவாக்கி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பதில் சொல்ல கூடாது. தயவு செஞ்சு தீர்மானம் போடுங்க. இனிமேட்டு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு சட்டம், அண்ணா நீங்க தான் அவை தலைவர், நீங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நீங்க எந்திரிச்சு பதில் சொல்லுங்க போதுன்னு. இல்ல நம்ம ரமேஷ் போதுன்னு, நாம போதுன்னு, அண்ணன் இருக்கிறார், விஸ்வநாதன் அண்ணன் இருக்கிறார், நம்ம பாத்துக்கலாம். அப்ப நம்ம பாத்துக்கலாம். தலைவர் வளர்ச்சியை நோக்கி அரசியலை உருவாக்கட்டும், நம்ம அரசியலை பாத்துக்குவோம். நீங்க அவரை, அதாவது திமுக காரங்க இறங்கிட்டாங்க, சொல்றாங்க எங்க பார்த்தாலும் போராட்டம்னு. ஒண்ணும் இல்ல, எங்க பொதுச் செயலாளரும் சரி, நாங்களும் ஜஸ்ட் கண்ணு காமிச்ச ஒட்டுமொத்த ஜென்சி ரோட்ல இறங்கினா மகனை ஒருத்தனை வீட்டுல இருக்க மாட்டீங்க, ஒருத்தன் வீட்டுல இருக்க மாட்டீங்க. அமைதியா ஒருத்தர் அமைதியா இருந்தா ரவுடிசம்லாம் வேலைக்கு ஆகாது. பசங்க இறங்கினாங்கன்னா ரவுடிசம்லாம் வேலைக்கு ஆகாது. நாங்க அமைதியா ஜெயிச்சிட்டோம், மக்களை முன்னேற்றணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. எங்க தலைவர் என்ன பேசிக்கிறாரு, 55% இளைஞர்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அவங்க அரசியலா பயன்படுத்துறது மட்டும் நம்ம குறிக்கோள் இல்ல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி முன்னேற்றம் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி ஒரு அரசியல் தலையீடு அவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணா, நாங்க இருக்கிறோம், மத்த அமைச்சர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இது அண்ணன் தீர்மானமாக அண்ணன் கொடுத்துருங்க. நாளைக்கு வந்து உக்காரட்டும், அவர் எந்திரிச்சு பேசுறதுக்குள்ள என்ன வேணா பேசட்டுமே. ஏன்னா 30 வருஷம் ஆட்சி, 50 வருஷம் கழிச்சு எல்லா தப்பையும் அவங்க தான் பண்ணிருக்காங்க. நீட்டு அவங்க தான் முதலமைச்சர் இருந்தாங்க. 5 வருஷம் என்ன பண்ணாரு? மு.க. ஸ்டாலின் என்ன போராட்டம் பண்ணாரு? உதயநிதி அவர்கள் மெரினா பீச்ல என்ன 50 நாள் உண்ணாவிரந்து செத்து போறமே ஆக்சிஜன் ஏத்திட்டு வந்தாரா? கேக்குற 50 நாள் ஏதாச்சும் மெரினால வந்து உண்ணாவிரதம் இருந்தாரா? போயிட்டு டெல்லியில உண்ணாவிரதம் இருந்தாருல்ல, அவர் மாதிரி 30 நாள் உண்ணாவிரதம் இருந்தாரா? அனிதாவுடைய இறப்புக்கு எங்களுடைய தலைவர் செல்லும் போதே என்ன நினைச்சிருப்பாரு, ஒரு நாள் பாராளுமன்றத்தில் நீட் விளக்கப்படும், அதுக்கு நான் என்னுடைய குரலை கொடுப்பேன்னு அன்னைக்கு நினைச்சிருப்பாரு அவர். அது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய குரல் ஒரு நாள் 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு இந்த நீட்டை ஒழிக்கக்கூடிய முதல் சட்டத்தை எங்களுடைய தலைவர் வலியுறுத்துவார். அது நடக்கும், அது நடக்கும். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அது நடக்கும். ஆனந்த் எனக்கு தெரியும், அவர் நினைச்சா நடக்கும். அவர் நினைச்சிட்டாரு, நீட்டே இருக்க கூடாது நினைச்சிட்டாரு, நீட் இருக்காது. அதனால நம்ம ரெடி ஆயிடுவோம். திமுக காரங்க ஏ ஓய் ஆ ஓன்னு கத்துவாங்க, எல்லாம் லைவ்ல போட்டாச்சு, அவங்க எக்ஸ்போஸ் ஆகட்டும். நம்ம உறுதியா டிமாண்ட், மானிய கோரிக்கை, முன்னேற்றம், மக்கள் முன்னேற்றம் போக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல தவறு செய்தா, இந்த கிரவுண்ட்ல ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பாத்துருப்பீங்க, ஃபவுல் அடிச்சா ஆட்டத்தை விட்டே போயிடுவாங்க. ஆல்ரெடி உங்க அப்பா தவறு செஞ்சாரு, ஆட்டத்தை விட்டு போயிட்டாரு. அடுத்தது அவர் புள்ள ஃபவுல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆட்டத்தை விட்டு போறாங்க. நம்ம இறங்கி ஆட போறோம். இப்ப இல்ல, அடுத்த 50 வருஷத்துக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இங்க இருக்கும். அதோட சேர்ந்து கூட்டணி கட்சி இருக்காங்க, தனியா நின்னே 35%, கூட்டணி வேற வந்துட்டாங்க 20%. குறைந்தபட்சம் தலைவர் பிரச்சாரம் பண்ண 65% ஜெயிக்க போறோம். 65% எலெக்ஷன்லாம் வச்சிருச்சு, கவலையே படாதீங்க. முன்னாடி தலைவரை கூட்டிட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்றதான் பிரச்சனை. அண்ணா வாயில சொன்னா கூட்டிட்டு போயிட்டு இட்டுன்னு வரதான் பிரச்சனை. இட்டுட்டு போயிட்டு இட்டு வருது. இப்ப பிரச்சனையே இல்ல. கரூர் வந்தாரு, 5000 போலீஸ் பாதுகாப்பு கரெக்டா கொடுத்தாங்க. எந்த வழி மறுக்கப்பட்டதோ அதே வழியில ரோட் ஷோ பண்ணார், அதே இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார்.
அப்ப இதெல்லாம் அவர் நினைச்சா நடக்கும், ஆனா பேசவே மாட்டார். அவர் பேசும்போது அவங்க காணா போயிடுவாங்க. இதுதான் அவருடைய வரலாறு. அதனால அவங்க காணா போறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நம்பிக்கையா உறுதியா விசாரணை நடக்கட்டும். கிளீனா சொல்லிட்டாங்க, விசாரணை முடிஞ்சோன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். சிறை செல்லக்கூடிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு யாருமே எதிரியா நினைக்கக்கூடிய பழக்கமே கிடையாது. எங்களுக்கு அந்த பயமே கிடையாது. எந்த கட்சியை பார்த்து போய் தனியா நின்னே நாங்க ஜெயிச்சிட்டோம், கூட கூட்டணி வேற இருக்கு, எதுக்காக ஒருத்தர் பார்த்து நாங்க பயப்படணும், எதுக்காக ஒருத்தர் சரி சொல்லணும்? இதுதான் நான் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன். நாம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற போறோம். இவங்களுடைய பொய்யையும் இவங்களுடைய சூழ்ச்சிகளையும் தூக்கி எறியறதுக்கு நமக்கு நிதானமும் பொறுமையும் ஒற்றுமையும் வேணும். இது எல்லாம் தலைவருக்கு ஒரு பலமா இருக்கும். தலைவரோட பலத்துக்கு நான் திருப்பியும் சொல்றேன், அடுத்தது 50 வருஷத்துக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால நம்ம சட்டசபையில நிமிர்ந்து போவோம். ஏன்னா நம்ம நேர்மையாளர்கள், நம்ம தலைவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான ஆட்சி உருவாக்கி இருக்கார். நன்றி, வணக்கம்.